கடலோர கிராமத்தில் ராஜா என்ற பெயருடைய ஏழை மீனவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தினமும் காலையிலேயே கடலுக்குள் சென்று வலை வீசி மீன்பிடித்து வந்து சந்தையில் விற்கிறான். அவன் வாழ்க்கை மிக எளிமையானதுதான். கைக்கூலி கிடைத்தால் சாப்பாடு, இல்லை என்றால் பட்டினிதான். ஒரு நாள் வலை வீசியபோது அவன் கையில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் படும் மீன் சிக்கியது. அது சாதாரண மீன் அல்ல. முழுவதும் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் ஒரு சிறிய மீன். அந்த மீன் மனித குரலில் பேசத் தொடங்கியது. ஏய் மீனவா, நான் சாதாரண மீன் இல்லை. நான் ஒரு அதிசய தங்க மீன். நீ என்னை மீண்டும் கடலில் விட்டால் உனக்கு தேவையான ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்றது. ராஜா தலை அசைந்தான். ஆனால் அவனது மனசு நல்லவன். உடனே மீனை விடுத்து, எனக்கு வேண்டியது ஒன்று. என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் போதுமான உணவு. பசி தீர வேண்டும் என்றான். அதிசயமாக அவன் வீடு திரும்பியதும் சின்ன குடிசையில் உணவு நிறைந்த பாத்திரங்கள், அரிசி, காய்கறிகள், மீன் குழம்பு எல்லாம் இருந்தது. குடும்பம் மகிழ்ந்தது. அடுத்த நாள் அவன் மனைவி மீனைப் பற்றி கேட்டாள். சாதாரண உணவு மட்டும் வேண்டுமா? பெரிய வீடு, அழகு, ஆடை, நகை எல்லாம் வேண்டாமா என்றாள். மீனவன் முதலில் விரும்பவில்லை. ஆனால் மனைவியின் ஆசைக்கு அவன் மீண்டும் கடலுக்கு சென்று தங்க மீனை அழைத்தான். மீன் வந்தது. எனக்கு பெரிய வீடு வேண்டும் என்றான். உடனே அவனது குடிசை அழகான பெரிய வீடாக மாறிவிட்டது. மனைவி மகிழ்ந்தாள். ஆனால் திருப்தி அடையவில்லை. வீடு மட்டும் போதுமா? செல்வம், வேலைக்காரர்கள், ராஜமரியாதை வேண்டும் என்றாள். பேராசையின் சுழல். ஒவ்வொரு முறை மீனவன் கடலுக்கு சென்று ஆசையை கேட்டான். முதலில் வீடு, பிறகு நகை, பிறகு நிலம், பிறகு ராஜ பதவி. மீன் ஒவ்வொன்றையும் கொடுத்தது. ஆனால் ஆசைக்கு முடிவு இல்லையே. இறுதியில் மனைவி கூறினாள், நான் இனி ராணி மட்டும் இல்லை, உலகத்தையே ஆளும் தேவதை ஆகச வேண்டும். எல்லாரும் என்னை வணங்க வேண்டும். ராஜா கலங்கினான். ஆனால் மனைவியின் கட்டளைக்கு மீண்டும் கடலுக்குச் சென்றான். அந்த நாள் கடல் அமைதியாக இல்லை. பெரிய புயல் போல கொந்தளித்தது. மீனவன் கூப்பிட்டான். தங்க மீனே, கடைசி ஆசையை கேட்க வந்திருக்கிறேன். என் மனைவி தேவதையாக வேண்டுமென்று ஆசைடோட். அந்த நேரம் தங்க மீன் கோபமாக வெளிப்பட்டது. மீனவா, நான் உனக்கு உன் எளிய வாழ்க்கைக்கு போதுமான ஆசீர்வாதம் கொடுத்தேன். ஆனால் பேராசை உன் குடும்பத்தை விழுங்கிவிட்டது. இனி எந்த ஆசையும் கிடைக்காது. நீ வாழ்ந்த பழைய வாழ்க்கைக்கு போவாய் என கூறியது. ஒரே கணத்தில் அந்த அழகான மாளிகை மறைந்தது. மீண்டும் அவன் பழைய குடிசை மட்டுமே இருந்தது. இறுதி பாடம். ராஜா அப்போது உணர்ந்தான். அதிர்ஷ்டம் ஒருவரின் கதவுக்கு வந்தாலும் அதை பயன்படுத்துவது சாந்தம், திருப்தி, நன்றியுணர்வு கொண்டவர்களுக்குத்தான் பயன் தரும். பேராசை வந்தால் அதிர்ஷ்டமே நாசமாகிவிடும். அவன் மீண்டும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினான். ஆனாலும் இம்முறை அவன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை, திருப்தி என்ற பொக்கிஷம் அவனுள் இருந்தது.